அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 24/9/2024. சப்தமி திதி நண்பகல் 12:39 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. சமநோக்குள்ள மிருகசிரீஷம் நட்சத்திரம் இரவு 9:52 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 9:52 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கன்னி லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், கேது. துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? மகான்களை தரிசிக்க, வீட்டு மனைக்கு பட்டா பெற, அரசு அதிகாரிகளை சந்திக்க, ஓவியம் நாட்டியம் பயில, செல்ல பிராணிகள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எந்த வடிவத்தை கொடுத்தாலும் அந்த வடிவத்தை ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரை போல எந்த சூழ்நிலையிலும் வாழ நாம் பழகிக்கொண்டால் வாழ்க்கை இனிமையானதாக மாறும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சவால்களை எல்லாம் சமமாக சமாளித்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவரோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. தள்ளி 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 போட்ட விஷயங்களில் இன்றைக்கி சீக்கிரமாக சில முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி வரவேண்டிய பணத்தை நாம் கேட்டு பார்த்துடலாம். ஏன்னா கேட்டால் தான் பணம் கிடைக்கும், கேட்கலன்னா விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி கேட்க ஆரம்பிப்பீங்க. வரவேண்டிய பணத்தில் ஒரு பகுதி இன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. புதனும் 6ஆவது வீட்டில் உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் தேடி வருவாங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகுங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும், லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் உதவிகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, புயலின் வேகத்தை கணிக்க தெரிந்த மனிதனால் மனதின் வேகத்தை அடுத்த கட்டமாக கணிக்க தெரியவில்லை. ஆமாங்க, எதுக்கோ கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஒருத்தவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னமும் எந்த கருவியும் வரவில்லையேன்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து ஆதங்கப்படுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க.
பயன்படுத்துங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10 மணி வரைக்கும் தான் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்க போகிறாரு. காலையில் 10 மணிக்கு பிறகு எல்லா வகையிலும் நீங்கள் சுறுசுறுப்பாயிடுவீங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சோர்வு, களைப்பு, பணத்தட்டுப்பாடு அதிலேருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. தள்ளிப்போன காரியங்களெல்லாம் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். சொல்ல காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன திருப்தியும் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் இன்னைக்கு சரியாகி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் கூட புகழ், கௌரவம் ஒருபடி இன்னைக்கு கூடிக்கிட்டே போகுங்க. 5ஆம் இடத்துக்குள்ளார புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் சுமூகமாக முடியவும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா ராகு உங்களுக்கு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. உத்தியோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால எல்லா வேலையும் நாமே இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயும் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, என்னதான் நமக்கு நீந்த தெரிந்திருந்தாலும் சேற்றில் விழுந்து விட்டாலும் நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டிருக்கக்கூடாது. நீச்சல் அடிக்க முயற்சி செய்யக்கூடாது. எழுந்து வெளியே வர வேண்டும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் அப்படியே இருக்க மாட்டீங்க. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையை கொஞ்சம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தான் கற்ற அறிவையும் கற்ற திறமைகளையும் பயன்படுத்தி முன்னேறி காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. காலையில் 10 மணிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார இருப்பாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினம் சின்னதாக ஒரு உணவு கட்டுப்பாடு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். சில நேரத்தில் கொஞ்சம் உங்களையும் மீறி கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. பழைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு சின்ன சின்ன உதவியெல்லாம் கிடைக்குங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பணவரவு உண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி போட்டிகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். வேலையாட்களை கனிவாக நடத்துனீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. வியாபார ரகசியங்கள் வெளியில் போகாமல் பார்த்துங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய அவங்களுடைய சில இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சுய வாழ்க்கை, அதெல்லாம் நாம் கண்டுக்காமல் அவங்கள எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்காம நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, எல்லா விடியற்காலையும் நமக்கு உணர்த்துவது இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அதை சரியாக பயன்படுத்திக்கொள் என்பதைத்தான். ஆமாங்க, அதனால தாங்க எதுவுமே இல்லைன்னா கூட நிச்சயமாக நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. இன்றைக்கி விடிஞ்சிருக்கிற இந்த பொழுது இந்த நாளில் கூட நமக்கு ஏதாவது நல்லது நடந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிதம் பயணத்தை தொடங்கக்கூடியவர்கள் வாழ்க்கை பயணத்தை
பயணத்தை தொடங்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் ஆட்டி படைச்சிட்டு தான் இருக்குது. நாம் சம்மந்தப்படலைன்னாலும் நம்மளை சம்மந்தப்படுத்தி எல்லாத்துலேயுமே நம்ம பேரை இழுக்கிறாங்க. யாரையுமே திருத்த முடிய மாட்டேங்குது. சிலதெல்லாம் நாம் கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. என்ன தான் வாயை கட்டி வயிற்ற கட்டி சிக்கனமாக இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு செலவு வந்து இருக்கிறதெல்லாம் இழுத்துட்டு போயிடுதேங்கிற மாதிரியான ஒரு நினைவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. சகோதர வகையில் இன்றைக்கி சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் ஒன்று ரெண்டு உங்களை தேடி வருங்க. தைரியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அதிரடி முன்னேற்றம் உண்டு. தடாலடி முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. சுகஸ்தானத்தில் சுகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஓரளவு பரவாயில்ல முன்னைக்கு அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் இருக்குங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நாக்கு ஒரு தீ. அது ஆக்கவும் அழிக்கவும் செய்யும். கவனமாக பயன்படுத்துங்கள். ஆமாங்க, அதனால தாங்க கோபப்படும்போது கூட நீங்கள் யோசித்து தான் பேசுவீங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட மாட்டீங்க. ஏன்னா நம்ம அள்ளுறது ரொம்ப கடினம், கீழே கொட்டுறது ரொம்ப ரொம்ப எளிது. இதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் அளவாக பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய சூரியனுடன் புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் உங்கள் திறமைகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. பழைய சிக்கலான காரியங்களுக்கெல்லாம் புதுவிதமாக நீங்கள் யோசித்து இன்றைக்கி முடிவெடுப்பீங்க. இதையே நாம் இப்படி செய்யக்கூடாது, ஏன் அதே மெத்தடில் தான் நம்ம போகணுமா, வேறு வழியில் நாம் பார்க்கலாமே அப்படின்னு சில புது எண்ணங்கள் இன்றைக்கி மனசுக்குள்ளார தோணும். பழைய வழக்குகள், கோர்ட்டு கேஸு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே போல் பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. மேற்கொண்டு படிக்கிறது, தன்னுடைய அறிவு கூர்மையை அதிகமாக்கிக்கிறது, அதற்கான முயற்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சிடுசிடுப்பு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சிரிச்ச முகத்தோடு இன்றைக்கி எல்லாரையும் அனுசரித்து நீங்கள் கொண்டு போவீங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. அதனால் பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருந்தாலும் சாமர்த்தியமாக எல்லாத்தையும் செய்து முடித்து மூத்த அதிகாரிகளுடைய மனசில் நீங்கள் இன்றைக்கி இடம் பிடிப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வறுமைக்கு பின்வரும் செல்வமும், அழுகைக்கு பின்வரும் தைரியமும், தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் வாழ்க்கையில் எப்போதும் நிலைத்து நிற்கும். ஆமாங்க,
இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வறுமையாக இருக்கும்போது கூட நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வராமலாக போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. தோல்வி அடைஞ்சிட்டா கூட இதுக்கெல்லாம் நம்ம தோண்டிடக்கூடாது, நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்னு எங்கும் எப்பொழுதும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடியவர்கள், சவால்களை சமாளித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப நாளாக தள்ளிப்போன சில விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வரும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. சும்மா நீங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி வச்சுருப்பீங்க, நான் பார் ரொம்ப பெருசாக சிலதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்கள்ல, அதெல்லாம் நிஜமாகறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே வந்து உட்கார்ந்து உச்சமடைஞ்சிருக்கிறாருங்க. அதனால் ரொம்ப வருஷமாக உங்கள் அடிமனசில் மறைஞ்சு கிடந்த திறமைகள் அதெல்லாம் வெளியில் கொண்டு வந்து அதனால் பெருசாக நீங்கள் புகழடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. சந்தோஷ செய்திகள் குடும்பத்தில் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் ஒருபோதும் நிகழ்வதில்லை. ஆமாங்க, தவறு செய்யும் பொழுது சில விஷயங்களை நாம் கற்றுக்கிறோம். நாம் இந்த பக்கம் வந்திருக்கக்கூடாது, அதை நம்ம மாற்றிக்கணும், திருத்திக்கணும் அப்படின்னு சிலதெல்லாம் நாம் கற்றுக்கிறோம். அதே மாதிரி ஒரு வேலையில் ஒரு நிகழ்ச்சியில் தோல்வி அடையும் பொழுது நாம் இது மாதிரி நடந்திருக்கக்கூடாது, நாம் அது மாதிரி செய்திருக்கணும் அப்படின்னு சில புது விஷயங்களை நாம் கற்றுக்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. அதனால தாங்க பிழைகள் நேர்ந்தாலும் தோல்விகள் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு புது விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. மனசில் இருந்த அந்த படபடப்பு அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். வீண் பழியிலிருந்தும் வெளியில் வருவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு கூட இன்னைக்கு கொஞ்சம் மாறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அழகு இளமை கொஞ்சம் அதிகமாகும். பார்க்குறவங்கெல்லாம் இருக்க அழகாகிட்டே போகிறீங்களே, வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா எங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு கொஞ்சம் விசாரித்து வைப்பாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக லாபம் கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிடுசிடுன்னு கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லாத்திலையும் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் பல வழிகளும் உண்டு, வழிகளும் உண்டு. வழிகளை மறந்து வழிகளை கண்டுபிடிக்க முயலுங்கள், வாழ்க்கை வசந்தமாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கஷ்டப்பட்ட காலத்தையே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காமல், ஆனால் அந்த கஷ்டங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை புரிந்து வைத்து கொண்டு எதிர்காலத்துக்கு அதை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இன்னைக்கும் இருக்குது.
இருக்குதுங்க. குறிப்பாக அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளாரையும் சந்தேகங்களால் சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரமாக இருந்தாலும் சட்டுன்னு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. யோசித்து முடிவெடுக்க பாருங்கள். இதில் போட்டால் இவ்வளோ வரும், அதில் போட்டால் அவ்வளோ லாபம் வரும்னு அவங்க பொருளை தள்ளிட்டு போகிறதுலே குறியாக இருப்பாங்க. ஆனால் வாடிக்கையாளர்கள் நினச்சி பார்த்து நீங்கள் எதையும் தொடங்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கூட வேலை பார்க்குறவங்க விடுபடுத்ததுனால வேலை சுமை இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. ஒரு சிலரெல்லாம் நம்மளால் திருத்த முடியாது, அவங்கவுங்க தலையெழுத்து அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கண்டு காணாமல் போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பதை விட மனசாட்சிக்கு நல்லவராக இருப்பதே மேலானது. ஆமாங்க, இப்படி தாங்க நீங்கள் யோசிப்பீங்க. எல்லாரும் நம்மளை பாராட்டணும், எல்லாரும் நம்மளை புகழ்ந்து பேசணும், அப்படியே வந்த உடனே நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடணும், இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. இதெல்லாம் நிலைக்காதது. ஆனால் எது நிலைச்சி நிற்கும்? நம்ம மனசு நம்மளை பாராட்டணும், நம்ம மனசாட்சி நீ நியாயமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லணும். இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதனால தாங்க மற்ற சாட்சிகளை விட மனசாட்சியே மிகவும் முக்கியமானதுன்னு மனசுக்கு துரோகம் செய்யாமல் வாழக்கூடிய மாமணிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் ஏற்கனவே ஜாதகம் பார்த்துட்டுருக்கீங்க, பொருத்தங்களும் பார்த்துட்டுருக்கீங்க. ஏதாவது பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு இடம் விற்கலையேன்னு பார்த்துட்டுருக்கீங்க, அது விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதை கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிற கடனை அடைச்சிட்டு ஏதோ மிச்சம் மீதி இருக்கிறதுக்கு ஒரு லோனை போட்டு ஒரு இடம் வீடு வாங்கலான்னு பார்க்குறோம், முடிய மாட்டேங்குதேங்கிற ஆதங்கம் இருக்குது. அந்த மாதிரி முயற்சிகள் இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அடிக்கடி வேலை மாறிட்டு இருக்கிறத விட நாமே ஏதாவது சின்னதாக முதலீடு செய்து ஒரு வேலையை ஏன் ஆரம்பிக்கக்கூடாது, ஒரு தொழிலை ஏன் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேரும் இருக்குங்க. உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் உங்கள்கிட்ட சில முக்கிய பொறுப்புகளையும் இன்றைய தினத்தில் கொடுத்து வைப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் நல்ல விதத்திலையும் செய்து முடிப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சிரித்து கொண்டே இருப்பவர்களில் பல பேர் மனதளவில் சிதைக்கப்பட்டவர்களே. ஆமாங்க, நீங்கள் கூட தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் எத்தனையோ கஷ்டங்கள் உங்களுக்கு பின்னாடியும் இருக்குது, முன்னாடியும் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கையோடு எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்தை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார இன்றைக்கி சந்திரன் உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. கேட்ட இடத்துலேருந்து இன்றைக்கி உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க.
பழைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. மகனுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. புதுசாக வியாபாரம் தொடங்கிறதுக்கு லோனெல்லாம் போட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யோகாதிபதி சுக்கிரன் பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலையாட்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே மூத்த அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உறவுகளிடம் நீ வளைந்து கொடு, ஆனால் ஒடிந்து விடாதே. நீ ஒடிந்து விட்டால் உன்னை தூக்கி விடுவதற்கு யாருமே வரமாட்டார்கள். ஆமாங்க, சிலர்கிட்ட அப்படியே மனசை ரொம்ப விட்டுருவாங்க. சிலர் கேட்டால் அப்படியே தூக்கி வாரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் நீங்கள் இருந்து கையில் போட்டிருந்த மோதிரத்தை கூட கழட்டி கொடுத்த காலமெல்லாம் இருக்குது. ஆனால் இனிமேல் அது மாதிரி இருக்க வேண்டாம். ஏதாவது ஒன்றுனா நாம் உதவுவோம், அதுக்காக அப்படியே உடைஞ்சி போயிடக்கூடாது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அடிமனசுக்குள்ளார 1008 யோசனைகள்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. நாம் கஷ்டப்படும் பொழுது நமக்கு உதவுனவங்க யார், உபத்திரவங்க கொடுத்தவங்க யார், உபத்திரவம் கொடுத்தவங்க எல்லாருமே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற யோசனையும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டு. ஆனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி சின்ன சின்ன கவலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் ஒரு சிலர்லாம் நம்மளை எந்த அளவுக்கெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்க, நம்மளை உதறி தள்ளினாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட வியாபாரத்தில் தேடி வர வாய்ப்பு இருக்குது. சங்கத்தில் ஏதாவது பெரிய பதவி கிடைக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி எந்த வேலையும் தொடங்குங்க, அந்த வேலையெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தேவைக்காக பழகுபவரும் தேவை வரும்போது புகழ்பவரும் மிகவும் ஆபத்தானவர்கள். ஆமாங்க, சிலர்லாம் நாம் பக்கத்தில் இருந்தால் கூட எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்மால் ஒரு வேலை ஆகணும்னா உடனே ஓடி வந்து பேசுவாங்க, நம்மளை அப்படியே புகழ்ந்து தள்ளுவாங்க. உங்களை போலெல்லாம் யாராவது உண்டாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் பார்த்து ஆரம்ப காலத்தில் நீங்கள் அதிகமாகவே ஏமாந்துட்டீங்க. ஆனால் இப்போல்லாம் அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே எதுக்காக வந்திருக்காங்கங்கிற மாதிரியானதை புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால வெற்றி செய்திகள் தேடி வருங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால திடீர்னு ஒரு முன்கோபம்,
ஒரு தனிமையை மனசு வந்து உணரும். ஆனால் அந்த தனிமையையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் இனிமை பார்க்குவீங்க, இனிமை காணுவீங்க, எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டாகுங்க. 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் எல்லா வகையிலுமே ஒரு அன்பு பாசம் அதிகரிக்குங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால திடீர் பண வரவு, திடீர்னு பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எப்போவோ வாங்கி வச்ச ஷேரு இப்போ திடீர்னு விலையேறி அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசாவும் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. அதாவது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இன்னைக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரொம்ப அவசரம், ஒரு 4 நாள்லே திருப்பி தந்துடுறேன், கொஞ்சம் பணம் தேவைப்படுது, கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு கெஞ்சாத குறையாக வாங்கிட்டு போனாருங்க. 4 நாளில் திருப்பி தரேன்னு சொன்னவர் 4 வருஷம் ஆச்சு, எதுவுமே தரலிங்க. ஏதாவது கொஞ்சம் நடுவில் கொடுத்துருந்தாவது கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும். ஃபோன் பண்ணாலும் ஏதாவது சாக்கு போக்கு தான் சொல்கிறாரே தவிர வந்து பணத்தை திருப்பி தர மாட்டேங்கிறாரு. அப்படி எந்த நேரத்தில் நான் கொடுத்தேன்னு தெரியலையேன்னு சிலர்லாம் ஆதங்கப்படுவாங்க. பொதுவாக நம்ம ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த 2ஆம் இடம்தான் பணம் கொடுக்கல் வாங்கலுக்குரிய கிரகம். 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 2வது வீட்டிலே உட்கார்ந்துருந்தா அவங்க வந்து பணம் கொடுத்தா திரும்பி வரும். வட்டிக்கு கொடுத்தா கூட வட்டி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12வது வீட்டில் போய் மறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருந்தாலும் ஒன்றுமே திரும்பி வராதுங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12ல் மறைஞ்சிருக்குதா, நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக தாங்க இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6வது வீட்டிலேயோ 8வது வீட்டிலேயோ மறைஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல போய் இருந்ததுன்னா உங்களுடைய எதிரிகளை பேரை சொல்லி உங்கள்கிட்டருந்து காசு வாங்கிட்டு போவாங்க. 8ஆம் இடத்துல போய் இந்த 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் உட்கார்ந்ததுன்னா ஃபாரினுக்கு போகிறேன், வேலை தேடுறேன், வேலை கிடச்சிருச்சு திருப்பி தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு காரணங்கள். அதனால தான் உங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துங்க. 2 சரியில்லைன்னா எதுவுமே சரி வராது. அதனால் 2ஆம் இடத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் நீச்சம் பெற்றிருந்தாலோ அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தாலோ பணம் கொடுத்தா திரும்பி வரவே வராது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அதாவது பழமையான ஜோதிட நூலில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நந்தி வாக்கியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அந்த பழமையான ஜோதிட நூலாக இருந்தாலும் சரி, காலப்பிரகாசிகை அதையும் நம்ம ஊன்றி படித்தோம்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, குரு மகாதசை நடக்கும்போது ராகு புத்தியில் காசு பணம் தராத, அப்படி கொடுத்தினா நீ கடன் கொடுத்தினா அந்த பணம் திரும்பி வராது அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி செவ்வாய் திசையில் சனி புக்தி நடக்கும்போது ஒருத்தவங்களை நம்ம கடன் தரக்கூடாது, கொடுத்தோம்னா அதுவும் வந்து திரும்பி வராது. அதெல்லாமே அந்த நூலில் வந்து அழகாக சொல்லப்பட்டிருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சூரிய தசை, சந்திர தசை, புதன் தசை, சுக்கிர தசை, ராகு தசை, கேது தசை, இது எல்லா திசையிலுமே பார்த்திங்கன்னா குரு புக்தியில் யாருக்கும் கடன் தராத அப்படின்னு நந்தி வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த குரு புக்தியில் நாம் வந்து கொடுக்குறோம்னா அது வந்து திரும்பி வர மாட்டேங்குது. அதனால் மனக்கசப்புகள், உறவில் வந்து விரிசல், நட்பில் வந்து பகையாக மாறுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு பழமையான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் வந்து அதை சரியாக கவனித்து நடந்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது நம்ம வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்குது. இன்னென்ன கிரக அமைப்புகள் இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க, இந்தந்த தசாபுக்தி நடக்கும்போது இந்த மாதிரி வேலைகளை பண்ணுங்க,
ஒரு சில வேலைகளை தவிருங்க அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் நமக்கு சித்தர்கள் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. 2ஆம் இடம் சரியில்லாமல் இருந்தால் பணம் கொடுத்து ஏமாந்துடாத அப்படின்னா அனுபவபூர்வமாக அனுபவப்பட்டு அவங்க சாஸ்திரப்படியும் அனுபவப்படியும் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம எப்படி வாழணும், எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், எப்படிலாம் நம்ம நடந்துக்கணும், முதலீடு எப்போ செய்யணும், கடன் எப்போ கொடுக்கக்கூடாது, இது மாதிரி அன்றாட வாழ்க்கைக்குரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறதுனால ஜோதிடத்தை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வோம். இழப்புகள் ஏமாற்றங்களை தவிர்த்து சந்தோஷமாகவும் வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வாரி வழங்கும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.